2013 இதே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கார். 2013 இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திக்கிட்டு போய் 4 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2013 இது நிறைய பேருக்கு தெரியாதுங்கண்ணா. காவல்துறை ஒரு நண்பர் சொன்னார், எஃப்ஐஆர்லாம் அனுப்பிச்சி வச்சார், சென்னையில் தான் பிடிச்சாங்க. இன்றைக்கி 2024 11 ஆண்டுகளில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக்கு கிரிமினலாக உருவாகியிருக்கிறார். அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் 20 கிலோ இதே ட்ரக்கு, இதே சிந்தட்டிக் ட்ரக்கு. இன்றைக்கி 11 ஆண்டுகள் கழித்து 3500 கிலோ 2000 கோடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட்டு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்னு பேசுகிறோம். காவல்துறை கண்காணிக்கணும். ஒருக்கா ட்ரக் அஃபெண்டராக இருக்காங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, பெயிலில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கண்ணா? இந்த அளவுக்கு ஒரு டிஜிபிகிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு, சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க, திமுகவுடைய முதல் குடும்பத்தில் நட்பாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும், ஏதோ ஒரு நல்லவராட்டிருக்கு, டிஜிபிடி அவார்டு வாங்குறாரு, நம்ம பழக ஆரம்பிப்போம். அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது. 2013 காவல்துறை இது மறுக்கட்டும், நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன். 2013 ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில். 11 ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 2024 இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். கோயம்புத்தூரில் சூசைட் பிளாஸ்ட் பண்ணுறான்னா தமிழ்நாடு அரசினுடைய வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறான், காவல்துறை வாண்டட் லிஸ்ட்டில் கண்காணிக்கலை. ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பராக மாறுறான். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகளில் 3500 கிலோ ஹேண்டில் பண்ணுறான். அப்போ தவறு எங்கே இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும். முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும். அவர் தான் உள்துறை அமைச்சர், பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும். இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலிங்கன்னா, எல்லாம் பழைய மனிதர்கள் தான், புதுசாலாம் கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், இருக்கிறவன் தான். இது முதல் பகுதி. இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன், இதனுடைய ஸ்கேல், டெசிகேட்டட் கோக்னட், அதாவது துருவிய கோக்னட்டுக்குள்ளே சேர்த்து அதை ஃபுட் பவுடராக பண்ணி அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FDA அவங்க வார்ன் பண்ணி அதை வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்கள். மூன்றாவது, சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷ்னல் படகு 4 பாகிஸ்தானியர்கள், அது ஈரான்லேருந்து சப்பர் போர்ட்லேருந்து வருது. எதுக்கு வருதுன்னா, ஆழ்கடலில் 60 கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துகிட்டு வரணும், அப்போ பிடிபடுது. அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை, கல்லூரிகள், குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள், ஓனர் எல்லாரும், ரோட்டரி லைன்ஸ் கிளப்பினுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும். ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னே அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க, ஏதோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தேகம் வராதேண்ணா. டிஜிபிடி ஃபோட்டோ எடுக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு, சிஎம்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின்ட்டி ஃபோட்டோ எடுக்கிறார். அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இதற்காக ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்கோங்கண்ணா. கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம், ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில் வருகின்ற 7ஆம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சு நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்ணுறோம். 7, 8 மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் 8ஆம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. 7ஆம் தேதி ஸ்ரீதர் வேம்பு அவங்க பங்கேற்கிறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எப்படி இதற்கு சொல்யூஷன் கொடுப்பதுன்னு யோசிக்கிறோங்கண்ணா. ஒரு பக்கம் அரசியல் நாங்கள் செய்யணும். காரணம், அரசியல் பண்ணால் தான் மக்களுக்கு தெரியும். அதனால் மக்கள்கிட்ட சொல்கிறோம், பாருங்கள் ஜாஃபர் சாதிக் யார், என்ன கனெக்ஷன், இதை சொல்கிறது அரசியல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில் இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்.